திருவாரூரில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி நடத்தி வருகிறார். லோக்சபா தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகத்தில் நடக்கிறது. லோக்சபா தேர்தலுடன் சட்டமன்ற இடைத்தேர்தல் தமிழகத்தில் நடக்கிறது. இதற்கான வேட்பாளர்களை திமுக கட்சி ஏற்கனவே அறிவித்துவிட்டது. இந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் தனது தேர்தல் பிரச்சாரத்தை இன்று முறைப்படி தொடங்கினார். இதற்காக திமுக தலைவர் ஸ்டாலின் நேற்று இரவே திருவாரூர் சென்றுவிட்டார். நேற்று இரவு திருவாரூரில் அவருக்கு பெரிய அளவில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவாரூர் வேட்பாளர் பூண்டி கலைவாணன் தலைமையில் மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரவு 8 மணி அளவில் அவர் திருவாரூர் சென்றார். அதன் பின்பு திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னாள் தலைவர் கருணாநிதியின் இல்லத்திற்கு சென்றார். அங்கு கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்பு கருணாநிதியின் தாயார் அஞ்சுகம் அம்மாள் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செய்தார். அதன் பின்பு இன்று காலை 7 மணிக்கு தனது தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டாலின் தொடங்கினார். திருவாரூர் இடைத்தேர்தல் வேட்பாளர் பூண்டி கலைவாணனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகிறார். தெரு தெருவாக நடந்தபடியே ஸ்டாலின் திருவாரூரில் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்த பிரச்சாரம் இன்று மாலை வரை நடக்கும். அதன் பின்பு ஸ்டாலின் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பில் மகேஷ், டிஆர்பி ராஜா, ஆடலரசன், முன்னாள் அமைச்சர்கள் நேரு, மதிவாணன் ஆகியோருடன் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். திமுக தலைவர் ஸ்டாலின் நேற்று இரவு திருவாரூர் சென்றார். விமானம் மூலம் திருச்சி சென்ற அவர் பின்பு திருவாரூருக்கு இரவு 8 மணி அளவில் சென்றார். திமுக உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர் இன்று அதிகாலை 7:30 மணிக்கு தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். காலை 7:10 மணிக்கு திருவாரூரில் திமுக அலுவலகத்திலிருந்து ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்கினார். முதல் நாள் பிரச்சாரம் என்பதால் ஸ்டாலின் காரில் சென்று பிரச்சாரம் செய்யவில்லை. வீடு வீடாக சென்று நேரடியாக வாக்கு சேகரித்தார். தெருக்களில் நடந்து சென்ற ஸ்டாலின் நேரடியாக வாக்குகளை சேகரித்து வருகிறார். பல மக்களை நேரடியாக சந்தித்து பூண்டி கலைவாணனுக்கு வாக்களிக்க வேண்டும் என கூறி வருகிறார். நீண்ட நாட்களுக்கு பின்பு ஸ்டாலின் இப்படி நேரடியாக களமிறங்கி பிரச்சாரம் செய்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிலும் திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் சொந்த ஊர் என்பதால் அங்கு ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. திமுக நிர்வாகிகள், மக்கள் பலரும் வெடிவெடித்து அவருக்கு வரவேற்பு அளித்தனர். அதேபோல ஸ்டாலின் அங்கிருந்த குழந்தைகள் பலருடனும் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். சாலையில் ஸ்டாலினுக்காக காத்திருந்த குழந்தைகள் அவர் வந்தவுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். வரிசையாக எல்லோருடனும் ஸ்டாலின் செல்ஃபி எடுத்துக்கொண்டு பின்னர் பிரச்சாரம் செய்தார். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. அதாவது பொழப்பு விளம்பரம் தானே எல்லாம். நானும் இன்னையா எழுத்து நான் வர முடியாதுங்க. எங்கே வர முடியாது? நீங்கள் வர முடியாதுன்னு இல்லைங்க, அவங்களே Thank you.
நீங்கள் வர முடியாது இல்லைங்க, அவங்களே அதான் ஒரு பொழப்பு. விளம்பரம் தானே எல்லாம். நானும் இன்னும் எழுத்து நான் வர முடியாதுங்க. எங்கே வர முடியாது? நீங்கள் வர முடியாது இல்லைங்க, அவங்களே